Hello students, welcome to Nifamax chapter 2 example 2.36. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. பாருங்க இதில் எப்படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா 300ம் 600க்கும் நடுவில் உள்ள நம்பர் வேணுமா, அது எப்படி இருக்கணுமா, 7 டேபிளால் டிவிசிபிள் ஆகணுமா, அதை என்ன பண்ணணுமா, கடைசியில் சம் பண்ணணுமா. இதான் கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம் வந்து உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 31 கொஸ்டினாக 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது பிட்வீன் 300 and 600 எப்படி இருக்கணுமா, டிவிசிபிள் பை 7 இருக்கணுமா. அப்போ என்னென்ன நம்பர் வரும், 301 வருமா, 301 வரும், 308 வரும், 315 வரும். ஒரு 3 இது கண்டுபிடிச்சிட்டு டாட் போட்டு கடைசி இது கண்டுபிடிச்சிக்கோங்க. 595 வரும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு நம்பரை போட்டு பாருங்கள், 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் கடைசியில் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. சப்போஸ் ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா அந்த நம்பரை விட்டுருங்க. எல்லாத்தையும் எழுதணுமானா வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 இது எழுதிக்கிட்டு லாஸ்ட் நம்பர் 600 போட்டு பாருங்கள். போகலை அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு 5 நம்பரை குறைச்சி இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துடும் 595. இப்போ அந்த நம்பரை போட்டுட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவோம். என்ன அது இருக்குது, 301. அடுத்தது பாருங்கள், காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, காமன் டிஃப்ரென்ஸ்னால் டி. காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, டி எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் இதையும் ஃபஸ்ட் இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு டி கிடச்சிரும். அப்போ 308ல் 301 போயிடுச்சுன்னா என்ன வரும், ஆன்சர் என்ன வரும், 7. அப்போ டி ஈக்குவல் டு 7. அப்போ டி ஈக்குவல் டு என்னது, 7. லாஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல 595, அதுதான் எல் ஈக்குவல் டு 595. இப்போ ஃபார்முலாவுக்கு வாங்க. ஃபார்முலா என்ன, n ஈக்குவல் டு L minus A divided by D plus 1. இதில் தூக்கி அப்படியே அப்ளை பண்ணுங்கள். Lனா என்ன, 595 மைனஸ் ஏனா 301 டிவைடட் பை Dனா என்னது 7 ப்ளஸ் 1. இப்போ 595ஐயும் 301ஐயும் சப்ராக்ஷன் பண்ணுங்க. 595ஐயும் 301ஐயும் சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 9 294 கிடைக்குதா. அப்போ 294 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1 வருமா. இப்போ 7ஐயும் 294ஐயும் டிவைட் பண்ணலாமா. 294 7ஆல் டிவைட் பண்ணால் 7 4s are 28, பேலன்ஸ் 1 14, 7 2s are 14 0. ஆன்சர் என்ன வருது, 42. 42ஓட இந்த ஒன்று ஆட் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும், 43. அப்போ n ஈக்குவல் டு என்னது, 43. அதோடு நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அதை சம் பண்ணும். இந்த சம் பண்ணுங்கிறதுனால இங்கே எல் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன, Sn ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல். ஓகேவா. n என்னது 43 டிவைடட் பை 2. இது என்னது, ஏ என்னது 301 ப்ளஸ் எல் என்னது லாஸ்ட்டு டேர்ம் என்ன எடுத்துக்கிட்டோம் 595. இங்கே பாருங்கள் என்னங்கிற இடத்துல இங்கேயும் போட்டுக்கோங்க 43. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 43/2. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 896ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த 2 டேபிளையும் இதையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 அகைன் 4 8. அப்போ 43 × 4 4 8ன்னு கிடைக்குமா. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 19264ன்னு கிடைக்கும். அதான் என்ன, அது S43ஓட ஆன்சரு. புரிஞ்சா? தேங்க்யூ.